அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் தனுசு ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் அல்லது நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, எங்கு சென்று எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன என்பது குறித்தான முழு தகவல்களும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்ல நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே போல சேனல் பேஜ்லயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் மூலியமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல பித்ருக்களுடைய ஆசி கிடைக்க நாம் அவர்களை வழிபடுவது மிகவும் சிறந்தது. அதாவது மகாலய பட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கக்கூடிய காலகட்டமே இந்த மகாலய பட்சம் எனப்படும். மகாலய பட்சம் இவற்றில் மகாலயம் என்றால் ஒன்று கூடுவது, பட்சம் என்றால் 15 நாட்கள். அதாவது இறந்த நம் முன்னோர்கள் அல்லது மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளுடைய ஆசியும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதனால் தான் நம் முன்னோரால் பின்பற்றப்பட்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களுடைய ஐதீகமாக கூறப்படுதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசை ஆகுங்க. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு அல்லது கடல்களுக்கு கூட சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது என கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது ஒரு பிறப்பில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. இந்த 15 திதி நாட்களில் நாம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீத்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்து பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தினுடைய நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தற்பையோடு கலந்த நீரை அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்ற பொருள். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அதாவது மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல யாரெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவரும் இந்த விரதத்தை, இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூடவே இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. ஏன் இந்த மகாலய அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என்று பார்க்கும்போது ஓராண்டில் 12 அமாவாசை திதிகள் வரும். அவற்றில் மிக முக்கியமானது மகாலய அமாவாசை. ஏனென்று பார்க்கும்போது நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எல் மற்றும் நீரை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள். அடுத்த 15 நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அளிக்கும் நீரையும்
உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்களாம். அது மட்டுமில்லாமல் அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான இந்த மகாலயபட்சமான 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனவே மகாலய அமாவாசை என்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் மகாலய அமாவாசையானது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷம். குறிப்பாக ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருபுவனம் போன்ற தலங்களில் இது விசேஷ தினம். அதனால் பக்தர்கள் அங்கு லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோருக்கும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது சிறப்பு. அதே போல் இதை யார் யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. நம் நேரடி பித்ருக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையில் இட வேண்டும். இந்த நாளில் காகைக்கு அன்னம் ஈட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். அது மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால் இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம். இன்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் தனுசு ராசினியர்களான நீங்கள் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்னவெல்லாம் தானம் வழங்கலாம் என்று பார்க்கும்போது இந்த வருட மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், கேது, சுக்கிரன், புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால தனுசு ராசிக்காரர்களுக்கு துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் துர்க்கைக்கு எலுமிச்சை சாதம் நிவேதனம் செய்வது சிறப்புங்க. இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும், குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சுபகாரிய தடங்கல்கள் விலகும், புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கும் என கூறப்படுகிறதுங்க. அதே போல் தொழிலில் ஏற்பட்டு வந்த போட்டிகள், நஷ்டங்கள், விரயங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்தது போல் எல்லாம் முன்னேற்றமாக நடைபெறுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத மனஸ்தாபங்களும் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த காலகட்டம் அமையுங்க. அதுவும் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களை வழிபட்டு தானம் கொடுப்பதால் இது மாதிரியான பலன்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது நிச்சயம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.